ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 7 மாதங்களும் முடிந்து 8வது மாதத்தில் நம்முடைய கால்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தையும் கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புறப்படுதலும் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய இந்த விசுவாசத்துக்குள்ளே நினைக்கிறது உண்டு. மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படியாகவே நடத்தும்படியாக மேகம் கடந்து வரும்படியாகவும் நம்மை ஒன்று சேர கர்த்தர் இந்த ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். வர முடியாதவர்கள் ஆன்லைனில் இருந்தாலும் உங்களையும் கர்த்தர் விழிப்புணர்வை கொடுத்து நல்ல ஒரு உணர்வோடு கூட நல்ல ஒரு திடகாத்திரமாக நல்ல தீர்மானமாக நிற்கும் பொழுது அந்த தீர்மானத்திற்குள் அவர் கடந்து வரப்போகிறார். நிச்சயமாக வருவார். நம்ம என்னென்ன காலகட்டங்கள் நம்ம நினைக்கிறோமோ நம்முடைய நினைவுகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். உலகம் அறியாத ஒருவர் என்று சொல்லுவது உண்மைதான். நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், நாம் உணர்ந்து வைத்திருக்கிறோம். அந்த அற்புதமானவர் நம் மத்தியிலே நமக்கு போதுமானவராக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட அன்றைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் தாமே நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறவர். எல்லா வகையிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஆதியாக முதல் கொண்டு எல்லாவற்றிலுமாக மல்கிய மத்தியை முதல் கொண்டு வெளிப்படுத்தினால் வர உள்ளது எல்லா வாக்கு தத்தங்கள் தான். எல்லா வசனங்களும் ஒவ்வொன்றும் நம்மை தேற்றுகிறது, நம்மை எச்சரிக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது, நம்ம ஆயத்தப்படும்படியாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனுடைய சத்தம் நமக்குள் தோணிக்கிறது. அப்படியாகவே விசேஷத்தை விதமான கூட இந்த நாட்களிலும் கூட ஒருவர் நீங்கள் அதை வாசிக்க போகிறீங்க. முதலாவது நம்ம அது மைக்கில் நாம் வாசிப்போம். 138 சங்கீதம் 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இன்னும் 2 வார்த்தையை வாசிக்கலாம். வெரி குட். எல்லாரும் மனப்பாடம் போல நமக்கு சுதந்திரமாக இந்த வசனத்தை இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்திருக்கிறார். யாவற்றையும் எல்லாவற்றையும் சகலத்தையும் அதிலே ஆண்டவருடைய நாம மகிமைப்பட தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது இந்த ஃபோக்கஸ் செய்தது போல் நமக்கு ஒரு திடமானதாக இருக்கும்படியாக இந்த வசனம் இந்த வார்த்தை எப்படி உள்ளத்தை எல்லா மாதமும் எல்லா வருஷங்களும் நமக்கு வந்தாலும் கூட இது எனக்கு அப்படி விசேஷ விதமாக என் உள்ளத்தை தொட்டது. அதுவும் பாருங்கள், நான் மறுபடியும் தான் இந்த வசனத்தினுடைய எண்ணிக்கையை பார்க்குற 138 8வது மாதத்தில். அல்லேலூயா. 138ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது எத்தனாவது வசனம்னு அதை பார்க்கும் பொழுது தான் அதை பாடிக்கொண்டே இருந்தேன், துதிச்சு கொண்டே இருந்தேன். உடனே என்னை அறியாதபடி எனக்காக யாவற்றையும் செய்தார். அது எழுந்திருக்கும் பொழுது மற்ற எல்லா சமயங்களையும் அது ஒரு நல்ல ஒரு ருசிகரமான ஆகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டுமே ஆனால் அந்த நாட்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வைத்திருப்பீங்க நல்ல ருசியாக செய்வதற்காக. அதுபோல் ருசிகரமான வார்த்தைகளுக்காகவும் நல்ல ஆண்டவருடைய தேற்றுதலும்படியாக நான் இருக்கும்படியாக இருக்கும் பொழுது இது என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்பொழுது தான் எனக்காக யாவற்றையும் செய்து யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அது எப்படிப்பட்ட உணர்வு, ருசித்து தெரிந்து அனுபவித்து எழுதப்பட்ட வார்த்தைகள். தாவீது அன்று நாட்களில் பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த வார்த்தைகளை பொன்னாக என்று நான் நினைத்தேன். அப்படி அவர் சொல்லுகிறார், உமது கிருபை என்றும் உள்ளது. காரணம், எனக்காக நீ செய்து முடித்திருக்கிறீர். நான் மீள முடியாது, இதில் வெளியில் வர முடியாது. நான் என்ன செய்ய முடியும் என்கக்கூடிய ஒவ்வொரு தவிப்பிலும் இந்த 138வது சங்கீதத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த ஒவ்வொரு வார்த்தையும் அவரை உயர்த்தி காண்பிக்கும்படியாக சத்துருவுக்கு சவாலும் நமக்கு ஆசீர்வாதமாக எனக்காக என் தேவன் என் தகப்பன் யாவையும் செய்து முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை இன்னும் இன்னும் எங்களுக்கு கூடிய அர்த்தம் நெகிழ விடாதிருப்பீராக. இப்பொழுது என்னை அரவணைத்துக் கொண்டு இறுகி கொண்டு என்னை எல்லாவற்றிலும் அழைத்து வந்தீர். அப்படியாக இருக்கும் பொழுது இன்னும் என்னுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் இதை மகிமைப்படுத்துகிற
ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உம்மை என் முழு முதல் வசனம், என் முழு உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், இருதயத்தோடும் துதிப்பேன், முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள். அதே போல 37:2 அந்த 57:2 சங்கீதம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனே நோக்கி கூப்பிடுவேன். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். உன்னதமான தேவனை நோக்கி எனக்காக யாவையும் தீர்க்க தரிசனமாக விசுவாசமாக இந்த இடத்துல 57:2 சொல்லப்படுகிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, இங்க எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். திடமனதாக வந்தார், திடமனதாக செய்து முடிப்பார். யாரும் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர். மகனே மகளே, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆத்துமாவே, நம் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்க விட்டு விட வேண்டாம். இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை என் இருதயத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் அறியாதபடி ரெண்டொருத்தர் இடத்துல நான் அந்த வசனத்தை சொல்லல, என்னை திடப்படுத்தினபடினால அவங்களுக்கு ஒரே வார்த்தையை சொன்ன வசனம் என்னோடு கூட பேசினதுனால, நீங்க என்ன காரியமாக இருந்தாலும் சரி, இந்த வாரங்கள் நான் சொன்ன என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம், அந்த விசுவாசத்தோடு முழுவதுமாக அவரை சார்ந்து, தகப்பனே உம்மை நான் துதிக்கிற, உம்மை நான் மகிமைப்படுத்துகிற, உம்மை நாங்கள் உயர்த்து காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை முதலாவது துதிக்கவும் அவரை உயர்த்தி காண்பிக்கவும், இதுதான் நமக்கு ஆராதனை, இதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடியதான மகிமை, இதுதான் அவரை நாம் உயர்த்தி காண்பிக்கிறோம். நீங்க எந்த வகையில் ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு சமயங்களும் சரி, நீங்க போகும் பொழுதா இருந்தாலும் எல்லா சமயம் முதலாவது கர்த்தரை ஆராதனை செய்வது என்பது அவரை உயர்த்துங்கள், அவரை உயர்த்துங்கள். எப்படி உயர்த்தி காண்பிக்க வேண்டும்? நம்முடைய வார்த்தைகளை மேலே தூக்கி வைப்பதோ போட்டோக்களை மேலே தூக்கி வைப்பதாக அல்ல. நம் இருதயத்தில், தகப்பனே நீ இதுவரை நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் இந்த பூமிக்கு வந்தீங்களே, இந்த எங்களை நீ ஒரு கருசனையாக அக்கறையாக எங்களையும் ஒரு பொருட்டாக நீ எண்ணினீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை உயர்த்துங்கள். அவர் செய்த நன்மைகளுக்காக, நாம் பட்ட வேதனைகள் அல்ல, நமக்கு செய்ய நம்ம தோற்ற தோல்விகளை அல்ல, அவரை நீங்கள் உயர்த்துங்கள். இப்படி உயர்த்தி உயர்த்தி காண்பிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னத்திற்குள் போகும் பொழுதுதான் திரும்பி பார்த்தா சத்துருகள் சொல்ல, ஏ பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் நம்முடைய அப்பா நம்ம சிறு பிள்ளைகளாக இருந்தால் யாராவது ஒருவர் பயமுறுத்தி துரத்தி வந்தாலோ, வேணுமென்று நம்மை பயமுறுத்தி துரத்தி வந்தாலோ பயப்படுவோம், ஓடுவோம். அப்பாவோ அம்மாவோ அருகில் போய் நின்றுட்டோம்னா திரும்பி பார்த்து நம்ம கரங்களை இப்படி காட்டுவோம் இல்லையா? ஆமேன். ஒரு மகன் நான் பேருந்தில் வரும்பொழுது குழந்தை முன்பாக உட்கார்ந்துருந்தது. பல வருஷங்களுக்கு முன்பாக அந்த குழந்தை இருக்கும்பொழுது அந்த குழந்தை பார்த்துட்டு இருந்தது, தனியாக விளையாண்டுட்டு இருந்தது, கை விட்டுட்டு இருந்தது. பஸ்ஸில் போகும்போது நான் நல்லா இப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் அவங்க அம்மாவுடைய தோலை போய் பிடிச்சிட்டு திரும்பி என்கிட்ட பார்த்துட்டு என்னை இப்படின்னு சொல்லிச்சு. ஹல்லேலூயா. ஒரு திடகாத்திரமாக அப்படித்தான் நம்ம அப்பாவை உயர்த்தி உயர்த்தி காண்பிக்கவும் அவருடைய நாமத்தை புகழ்ச்சியாக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஒரு பலன் அடைவோம். அப்பொழுது பிசாசுக்கு நம்ம சவால் விடுவோம். ஏ பிசாசே, எந்த சூழ்நிலை என் குடும்பத்தில் நீ வர முடியாது, என் வாழ்க்கையில் நீ வர முடியாது. எந்த சட்டங்கள் திட்டங்கள் எந்த பலவீனங்கள் சோர்வுகளும், மகனே மகளே, கர்த்தருடைய பிள்ளையாக உன்னை எதுவும் தொட முடியாது. சத்தியம் அதுதான் சொல்லப்படுகிறது. பாதாளத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. அப்படி ஒரு திட்டம் சட்டம் இல்லை. நாம் தான் வெற்றி பெறுவோம். கல்வாரியிலே சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவர். இந்த வார்த்தையோடு விட்டுவிட வேண்டாம். எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் முடிக்கிறவர், இன்னும் செய்து கொண்டிருக்கிறவர், இன்னும் வழி நடத்தி கொண்டிருப்பார். நீங்கள் திடகாத்திரம் அது இல்லைங்க. ஆக 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை சிறப்பாக தெளிவாக வெற்றியாக செய்து முடிப்பார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக செய்கிறவர். எந்த வகையில் நீங்கள் சோர்ந்தே இருக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஏன் என்பதுக்காக அல்ல, அவர் செய்வது சரியாக இருக்கும். அவர் செய்வதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். அவர் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய துவங்கினால் நீங்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் இதை துதிக்கலாம், அது சரியாக காணப்படும், அது சிறப்பாக அமையும். பேரும் புகழ்ச்சியுமாக கொண்டு வருவார், புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக கொண்டு வருவார். அவர் 2வது வசனம் சொல்லப்பட்டால் அவர் சகலத்தையும் வைத்திருக்கிறவர், அறிந்து வைத்திருக்கிறவர். சகலத்தையும் நமக்காக செய்கிறவர், நம்மை அறிந்து உட்காருதலையும். 2வது வசனத்தினுடைய ஒரு வியாக்கியானத்தை எடுத்தால், நாம் சுருக்கமாக சொன்னால் ஒரே வார்த்தையில் அவர் சகலத்தையும் அவர் அறிந்து வைத்திருப்பவர். நமக்கு செய்வதில் அவர் அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, உமது வார்த்தையை உயிர் பெற செய்து எங்களை உமது வார்த்தையின் மகிமையால் எங்களை திடப்படுத்துகிறீர், அதுபோல எங்களையும் உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். அந்த வார்த்தையை எப்படி சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அப்படி என்று தாவீது சொன்னால், அவர் எப்படி அதை மகிமைப்படுத்தி இருக்கிறாரோ அந்த வசனங்களை, வார்த்தைகளை விசுவாசத்தோடு கூட நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாதத்திலே நிச்சயமாக நம்மையும் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். எதில் பலவீனப்பட்டு சோர்ந்து நிற்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஜீவன் எழும்ப செய்வார். கர்த்தருடைய வார்த்தை, இந்த வசனம், இந்த வாக்கு தத்தம், என் தேவன் அதை செய்து முடிப்பார். என் சத்துருக்களாக இருக்கட்டும், எனக்குள்ள எதிர்ப்புகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், கர்த்தர் யாவையும் தெளிவாக, சிறப்பாக, நமக்காக, உங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன். 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதனுடைய ஒரே சொற்றொடராக சொன்னால், தேவனே உதவிக்காக நான் உம்மையே கூப்பிட்டேன். அந்த வசனம் அது பாடல் மாதிரியே வந்தது. உதவிக்காக உம்மை கூப்பிட்டு நீர் எனக்கு பதில் தந்தீர். எனக்கு அது வாசிங்க. ஆமென். எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இதெல்லாம் ஒவ்வொரு வசனங்களையும் பாருங்க. தைரியப்படுத்தினீர் கர்த்தாவே. அடுத்து, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உம்மை துதிப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உம்மை துதிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது, அவர் சாவற்றையும் செய்யும் பொழுது ராஜாக்களும் கூட உம்மை துதிப்பார்கள். அப்படியான ஒரு திட மனதோடு கூட தாவீது இந்த இடத்துல அதைய நமக்கு அது வர்ணித்தே காட்டுகிறார். தேவனை உயர்த்தி காண்பிக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் இந்த மாதத்திலையும் நமக்கு மாறாதவராக நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. திடமனதாக ஒருபோது நம்ம சோர்ந்து விற்காதபடி. ஏன்னா அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இவ்வளவு காரியங்களை போடும் பொழுது தான் இந்த வசனத்தினுடைய ருசியை பார்க்க முடிகிறது. தாவீது ஒவ்வொரு காரியங்களையும், அதே போல கர்த்தரின் 5வது வசனம் மகிமை, கர்த்தரின் மகிமை பெரியதாக இருக்கிறது. அந்த மகிமை பெரிதாக இருக்கிறது. அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். பாடல் எப்பொழுது வரும்? சந்தோஷம் வரும் பொழுது. ஆகவே கர்த்தரின் மகிமை பெரிதாக இருக்கிறது. அவர் உயர்த்தி காண்பிக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவரை துதித்து பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தாழ்மை உள்ள ஜனங்களுக்காக அவர் கவலைப்படுகிறவராய் இருக்கிறார். எதில் நான் பலவீனப்பட்டு போய்விட்டேன், எதில் நான் தள்ளப்படுகிறேன், மகளே அந்த பலவீனமான எண்ணம் நமக்கு வரவே வேண்டாம். காரணம், இதை நினைத்து பாருங்க, எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிற தேவன் நமக்காகவே இறங்கி வந்தார், நமக்காகவே அவர் வந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் அவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தன்னை தாழ்த்தி கொள்ளும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே அவர் தூரத்திலிருந்து நம்மை தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவையோ என்ன ஏது என்பதை தூரத்திலிருந்தே அறிகிறவராய் இருக்கிறார். 7வது வசனம், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும்
நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். துன்பத்தின் நடுவிலே, பாடுகள் முதல்ல இந்த 7 மாதங்களோ எத்தனையோ காரியங்களோ ஏன் இப்படி ஏற்பட்டது, ஏன் இந்த பிரச்சனைகள், எதை குறித்து நம்ம சோர்ந்து நிற்க வேண்டாம். அதான் தாவீது சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவிலே, போராட்டங்கள் நடுவுகளே, பிரச்சனைகளின் நடுவில் இவைகளை நான் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று தவித்து கொண்டிருக்கிற பட்சத்தில் அவர் சொல்லுகிறார், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை பலப்படுத்துவீர், உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறீர். செத்தவனை போல அல்ல, உயிர் அற்றவனை போல அல்ல, எனக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீர் நீட்டுவீர், உமது வலது கரம் என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மீட்டு ரட்சிக்கும். அல்லேலூயா. போராட்டங்கள் ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல முடிக்கிறாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கு இத்தனை காரியங்களுக்கு பின்பு எதை குறித்துமாக அல்ல, நீங்க செய்கிற தொழில், சொந்த தொழில், வியாபாரம், பணிஸ்தலங்கள், வேலை ஸ்தலங்கள், எந்த அதிகாரிகள் என்ன ஏது என்றாலும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் எந்த இடத்துல எப்படி நியமித்திருக்கிறாரோ அங்கு நமக்கு வழி வாசலை திறப்பார். இந்த திடகாத்திரத்தோடு வழி வாசல், புதிய வழி வாசலாக இருக்கலாம், இல்லாட்டி அதைவே விசாலமாக்கி எல்லையை பெரிதாக்கி விரிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். இதுவரை வழி நடத்தி வந்தவர், இதுவரை விசுவாசத்தில் உறுதியாக நின்ற நம்மை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் சொன்ன வாக்கு மாறாதவர். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆதியாகமம் 28:15 சொல்லப்படுகிறது, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆமென் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் இந்த 8வது மாதம் நினைக்க வேண்டியதா இருக்கிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், ஆமென், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். யாக்கோபுக்கு சொன்னது போல, நான் உனக்கு சொன்னதை மகனே மகளே செய்யும் அளவும், எந்த விசுவாசத்தோடு உறுதியோடு ஜெபத்திற்குள்ளாக இருந்து நீங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட விசுவாசத்தில் ஜெபித்திருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடாதிருப்பேன், உன்னை நான் கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. 23:19 என்ன சொல்லப்படுகிறது? அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. ஆமென். மனம் மாற அறியாமல் சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி அதை மனம் மாற்றிக்கொள்கிறவர் அல்ல. சொன்னால் சொன்னதுதான், செய்தால் செய்ததான். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எந்த வகையிலையும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து நிற்காதபடி நீங்கள் திடமானதாக இருங்க. ஆக அதான் யோசுவா இடத்துல சொன்னார், கவலையோடு இருக்கும் பொழுது, பிரச்சனைகளோடு இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும். பெரிய ஒரு தலைவர் இருந்தார், கைவிட்டு போய் விட்டார், மரித்து விட்டார். இது என்ன செய்யும்? மோசே தானே நடத்திட்டு வந்தார். எவ்வளவு போராட்டங்கள் நம்ம பார்த்தோம், எப்படி அவர் விசாரித்து கொண்டிருந்தார். எத்தனை முறுமுறுப்புகள், வெறுவெறுப்புகள், அருவறுப்புகள் மத்தியிலும் இந்த மோசே இந்த லட்சாதி லட்சம் ஜனங்களை வழி நடத்தி வந்தாரே, இன்னும் என்ன செய்வேன்? கர்த்தர் சொன்னார், யோசுவாவே யோசுவாவே யோசுவாவே, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்ததோடு அல்ல, இன்றைக்கும் இந்த நாளிலும் யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை போல, மகனே மகளே, 8வது மாதத்திலேயும் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உன்னை விட்டு விலகாதபடி, பொய் சொல்லாதபடி, மனம் மாறாதபடி நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய திட்டங்கள், தீர்மானங்களை நல்லொரு முடிவோடு, உறுதியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, திடகாத்திரமாய் ஜெபம் பண்ணுங்கள். யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய விசுவாசத்தையும் நெகிழ விடாமல் இருங்கள். கர்த்தர் ஒருவரும் நம்மை கைவிட மாட்டார். அற்புதமான தேவன். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து பெரிதான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார்.
ஆகவே நாம் நல்ல ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தியானிக்கும் பொழுது அற்புதமாக அவர் வழி நடத்துவாராக. அவர் இம்மட்டும் வழி நடத்தினவர். ஆகவே நம்ம வாழ்நாள் முழுவதுமாக நடக்கிற சகல நன்மையான எல்லாவற்றையும் அவர் அனுமதிக்கிறவராயிருக்கிறார். நன்மை ஒன்று வருமேயானால் அது பரத்திலிருந்து வராதபடி யாரும் செய்கிற உலக நன்மை அல்ல. அவர் சொன்னது தான். நம்முடைய எல்லா போராட்டங்கள் மத்தியில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நன்மை என்று வந்தால், பரிசுத்த காற்றென்று வந்தால், சுகம் என்று வந்தால், சமாதானம் என்று வந்தால் அவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அவரிடத்திலிருந்து தான் வரும். என்னவா இருந்தாலுமே சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர். அவர் நம்முடைய இழப்புகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் இழப்புகளை கொண்டு வருகிறவர் அல்ல. மகனே மகளை கலங்கி நிற்க வேண்டாம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் என்று நாம் உறுதியோடு நிற்கும் பொழுது அற்புதமாக நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். யாத்திராகமம் 14:14 சொல்லப்படுகிறது, எனக்கு நமக்காக வாசிங்க பாப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், போராட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், எந்த காரியங்களும் வேண்டாம், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய சகலமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் மூச்சு, அவருடைய ஆவியை நாம் சுவாசிக்கிறோம், பரிசுத்த காற்றை நாம் சுவாசிக்கிறோம், பரிசுத்த எண்ணங்களை நாம் உட்கொள்ளுகிறோம், சுவாசிக்கிறோம். நம் சிந்தையில் ஓடிக்கொண்டிருப்பது எல்லாம் அவரை பற்றியதான நல்மன சாட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நம் தீய நோக்கங்களையோ மற்றவங்களையோ நம்ம செவிகள் ருசி பார்ப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை நாம் ருசி பார்க்கிறோம். அவைகள் தான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் வாசியமா யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா நம்ம தூங்கி கொண்டிருப்பதாக விசுவாசத்தோடு துதிக்கவும் ஜெபிக்கவும் இருந்தால் போதும், அங்கு எரிகோ கோட்டை இடிந்து விழப்படும். நம்ம ஆயுதத்தை எடுக்க வேண்டாம், நமக்குள்ள பலனை எடுக்க வேண்டாம், கடப்பாறை எடுக்க வேண்டாம், ஏதோ காரியத்தில் இடிக்க நம்ம முயற்சிப்போம் என்று எடுக்க வேண்டாம். நாம் அவரை எக்கால சத்தத்தை அவர்கள் துணித்தார்கள், நாம் துதியின் சத்தத்தையும் எல்லாவற்றையும் உயர்த்தி தேவ சமூகத்தில் நாம் நின்றால் போதும், அமைதலோடு நின்றால் போதும், அந்த எரிகோ உங்களுக்கு எனக்கு முன்பாக உள்ளது. என் வாழ்க்கையில இடித்து இதுவரை நடத்தி வந்த தேவனாய கர்த்தருடைய சாட்சியாக உங்களிடத்தில் நான் வந்து நிற்கிறேன். எத்தனையோ எரிகோக்களின் வாழ்க்கையில இருந்தது, எப்படி கடந்து வர முடியும் என்று திகைத்து போயிருந்த, ஒன்றுமே நீங்களும் நானும் நினைக்க முடியாத காரியத்தை உங்க வாழ்க்கையில், அதுகளை சொல்லுங்க, நீங்கள் நினைக்க முடியாத நன்மையான காரியத்தை அற்புதமான காரியத்தை அவர் உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன் கண்கள் காணவில்லை, உன் செவிகள் கேட்கவில்லை, உன் இருதயத்திலே தோன்றவும் இல்லை. அதுகளை கால்களை எடுத்து வைக்கும் பொழுது எனக்கா நானா நீங்க சொல்லுவீங்க. அருளை காரம் கொடுத்து நீங்க உற்சாகப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர். எனக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்ட, நீங்க சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையாய் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில் சொன்னார் தெரியுங்களா பவுல்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொன்னார் தெரியுங்களா? நினைச்சு பார்க்க முடியாது. அநேக நாட்கள் கொந்தளிப்பு கடல், இருள் மூடி கொண்டது போல, வெளிச்சமே இல்லை, சூரியனே உதிக்கவில்லை, அப்படிப்பட்டதான புயல்.
எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய உணவு தானியங்கள் எல்லாம் கப்பல் மூழ்கிவிடக்கூடாது என்று எடுத்து வெளியில எறிந்தார்கள். கரை தெரியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருந்தார்கள். கைதிகளாக அங்கே போர் வீரர்கள், அதிபதிகள் இவர்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தப்பித்து விடக்கூடாது, இவர்களை கொன்று விடுவோம், இவர்களை தப்பிக்கக்கூடாது, அதுதான் அவர்களுடைய சட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வோம் என்று தவித்தார்கள். கரையே தெரியவில்லை, 4 திசைகளிலும் தெரியவில்லை, எல்லா பக்கம் ஒரே மாதிரி கப்பல் மூழ்கக்கூடிய சமயம். இது என்ன செய்வதென்று தவித்து கொண்டிருக்கிற பட்சத்தில் பவுல் சொல்கிறார், பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அவர் என்ன சொன்னார், இந்த கைதியாக அந்த கப்பலில் ஏறும்போது, அதுதான் ஃபாதர் பிர்மஸையை பாடினார், கைதியாக கப்பல் ஏறினாலும் அவர் மாலுமையாக செயல்பட்டார். இதில் வேதத்தில் நமக்கு போட்டிருக்கிறது. 11வது வசனத்தை வாசிக்கிறேன். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக அவர்கள் நம்பினார்கள். ஆனால் பவுல் அதுக்கு பக்கம் சொல்கிறாரு, மாலுமை சொல்லப்பட்டதை பார்க்கிலும், மாலுமை பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமானையும் தான் அவங்க நம்பினாங்க. கப்பல் உடைந்து போகிற அளவுக்கு ஆகிடுச்சு, சேதமாகிருச்சு. அந்த மாலுமையை நம்பினார்கள். மறுபடியும் ஒரு சொல்லி கொடுத்தார், மறுபடியும் அவர்களை திடப்படுத்தினார். கர்த்தருக்குள் பிரியமுள்ள ஆத்துமாவே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் அநேகரை தேற்றுவோம், திடப்படுத்துவோம். நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் உங்களிலிருந்து வெளிப்பட போகிறார், உங்களிலிருந்து அவர் பேச போகிறார், உங்களை பயன்படுத்த போகிறார். நம்முடைய காரணம் நம்மை சீர்படுத்தும் பொழுது உங்களுக்கும் எனக்குமே அந்த சமயத்தில் சில வேதனைகள் இருக்கலாம், சில நம்ம எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்படி அமையலாம். வேதனைகளை போல நமக்கு தெரியலாம், ஆனால் அது முடிந்த பின்பு தான் அந்த வெற்றி தெரியும். இந்த தாய் குழந்தை பெற்றெடுக்கும் வர தவிக்கும். எனக்கு என்ன செய்வது என்றது மரண தருவாயில், நான் மரித்தாலும் பரவாயில்லை. குழந்தையை பற்றி கூட அந்த ஒரு சில துளி நேரங்களை அவங்க மறந்துடுவாங்களாம். இப்போ குழந்தையை பற்றி கூட இந்த காரியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே அவங்க மறந்து போய்வார்களாம். அநேக தாய்மார்கள் என்ன செய்வோம் அப்படிப்பட்ட துடிப்பு. ஆனால் பெற்றெடுத்த பின்பு அதனுடைய மகிமையை யோசித்து பாருங்கள், அந்த மகிமையை நினைச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். எந்த துன்பமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார், செய்து முடித்திருக்கிறார். யாவற்றையும் செய்கிறவர் நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த சூழ்நிலைகளில் தான் இந்த பவுல் சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எனக்கு தேவன் நான் கப்பல் ஏறும் பொழுது எந்த புயலுக்கோ மழைக்கோ எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. அப்பொழுது சொன்னார், நீ சரியாக ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த ஒரே வார்த்தை. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. திடகாத்திரமாக கப்பல் பிரயாணத்திலேயே சொன்னார், நீ புறப்பட்டு போ, கைதியாக போகிறேன்னு நினைக்க வேண்டாம், நீ நிற்க வேண்டும். இதைய கர்த்தர் சொன்ன வார்த்தை உடைந்து போச்சு, கப்பல் சேதமாயிட்டுது, எல்லாமே கரை சேர முடியாது, நடு கடலில் தவித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது பவுல் எழுந்து சொல்கிறாரு, என் தேவன் சொன்னார் 24, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமாயிருங்கள், திடமனமாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி திடமனதாயிருங்கள். இதெல்லாம் நம்ம கரை சேருவோம், ராயனுக்கு முன்பாக நிற்போம். கப்பல் உடைந்தாலும் என்னவானாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதை அவர் நிறைவேற்றியே தீருவார். அப்படியாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனம், இந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். தாவீது எந்த அரசாட்சியிலிருந்து ஓடும்படியான சூழ்நிலை வந்த போதிலும் எல்லா காரியங்களையும் பார்த்து அனுபவித்து அவர் யாவையும் மகனே மகளே இந்த மாதமே நமக்கு செய்து முடிப்பார்.
நீங்கள் ஜெபத்தோடு உறுதியோடு இருங்கள். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஜீவியம், என் குடும்ப வாழ்க்கை, தொழில், பணிஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் அவர் முன்னோடியாக இருந்து நன்மையாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எழுந்து கர்த்தருடைய நம்ம மகிமைப்படச் செய்வோம். ஜெபத்திற்கு முன்பாக ஒரு பாடல் பாடும் பொழுது நாம் காணிக்கையை படைத்துவிட்டு அடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். தசம்பாக கொண்டு வந்தவர்கள் முதலாவது நீங்கள் படைக்கலாம். ஆமென். உடைய தசமபாகங்களை நீங்கள் விசேஷித்த காணிக்கையில் இருந்தால் நீங்கள் முன்பதாய் கொண்டு வரலாம் வேகமாக. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். இந்த பாடலை நம்ம யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். சொல்லுவோமா? இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும். நல்ல கரங்களை தட்டி, இன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். நமக்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். எனக்காக செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். நன்றி தகப்பனே. எல்லாரும் அப்படி பெற்றுக்கொண்ட வார்த்தைக்காய் நம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்,
சகல காரியங்களையும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே எங்களுக்காய் செய்து முடிக்க போகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவர், இன்றை செய்கிறவர், அதை நன்றே செய்கிறவர், வல்லமையாய் செய்கிறவர். அவருடைய கரத்தின் கிரியைகள் நம்முடைய மத்தியிலே வல்லமையாய் பலமாய் இந்த மாதத்தில் இருக்க போகிறது. நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி, உம்முடைய வசனங்களுக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே எங்களை பலப்படுத்தினபடியால் நன்றி. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நன்றி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் வேலைகள் வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஆண்டவரே 100 எத்தனையாய் தன்னுடைய வேலைகளில் வியாபாரங்களில் ஆண்டவரே அறுவடையை காண உதவி செய்வீராக. இதுவரைக்கும் அவர்கள் விதைத்தது, இதுவரைக்கும் அவர்கள் ஜெபித்தது, இதுவரைக்கும் உம்மை நம்பினது, உம்மை விசுவாசித்த ஒவ்வொன்றிற்கும் மறுபலனாக இந்த மாதத்தில் என் தேவனீர் ஒரு அறுவடையை தருவீராக. எல்லா வறண்ட காலங்களும் முடிவுக்கு வருகிறது. எல்லா வெறுமையும் முடிவுக்கு வருகிறது. எல்லா வறட்சியும் முடிவுக்கு வருகிறது. இந்த மாதத்திலே ஆரம்பிக்கிறது கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய அறுவடை. நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறேன். கால் மிதிக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று சொன்னீரே. நாங்கள் விசுவாசத்திலே நடக்கிறோம் தகப்பனே. இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் அறுவடை செய்ய, இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என் தேவனீர் உதவி செய்வீராக. எழுந்து போன எல்லா காலங்களுக்கு தகுந்த இரண்டத்தனையான பலனை இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருவார். நன்றி தகப்பனே. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே அப்பா ஆமென். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த மாதத்திலே நல்ல ஆண்டவரே உயர்வுகளை தருவீராக. கல்விமானி நாவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துவீராக. சரீர சுகம் பலன் இந்த மாதத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிகரிக்கட்டும். எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகட்டும். உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வரலாம், ஆனால் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுடைய ஆண்டவரே சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை என் தேவன் நீர் காண செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்தும். நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். ஒவ்வொருடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். அப்பவும் தண்ணீரும் ஒருபோதும் குறைவில்லாதபடி பாதுகாத்துக் கொள்கிறோம். விசேஷமாக சபையின் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீரார். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதியும். அநேகர் ரட்சிக்கப்படட்டும், அநேகர் தொடப்படட்டும். இந்த ஊழியங்கள் மூலமாய் அநேக புதிய இடங்கள் உம்முடைய ஊழியம் கடந்து செல்லட்டும் தகப்பனே. எந்த நோக்கத்திற்காக இந்த சபை ஏற்படுத்தினீரோ அதை ஆண்டவர் அப்பா சரியாய் செய்து முடிக்க பலனை நீர் தருவீராக. ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கும். என் இயேசு கிறிஸ்துவிலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலம். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நிறைந்த ஆசீர்வாதமும் மெய்யான தெய்வ சமாதானமும் பொருளாதாரமும் ஐஸ்வர்யமும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நம்முடைய திருச்சபையோடும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord.